Hi friends, welcome to EBINS KITCHEN. இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பட்டர் சிக்கன் பண்றதுக்காக சிக்கன் வாங்கி வச்சிருக்கிறேன். அதை இப்போ நம்ம பொரிச்சு எடுக்கலாம். முதல்ல அதுக்காக தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன் கொஞ்சம் பெருசு அதனால டீஸ்பூன் அளவுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கனை பொரிச்சு எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் பேனில். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகட்டும். இப்போ நமக்கு சிக்கன் வெந்துருச்சு, பொரிச்சாச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். சிக்கன் நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பட்டர் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் என்னன்னு. தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். அது கூடவே பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன், தேவையான அளவு சேர்த்துக்க போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். அது கூட கஸ்தூரி மெத்தி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். கேஷ்யூ நட்ஸ் ஒரு 10 கேஷ்யூ நட்ஸ் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசால் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் கட் பண்ணது 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சுகர் 5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கிறேன். இது நம்ம தேவையான அளவு சேர்த்துக்க போறோம். அது கூடவே சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம தக்காளியை அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் பொரிச்ச அதே எண்ணெயிலே நம்ம வெங்காயத்தை வதக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வதக்க போறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டர் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. நம்ம போட்ட பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் தக்காளி பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம 1 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற சுகர் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம்.
எடுத்து வச்சிருந்த மிளகாய் தூள், கரம் மசால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்ஸு இப்போ நம்ம 10 மினிட்ஸ் அப்படியே வச்சு வேக வைக்க போகிறோம். சிம்மிலேயே வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்க, நல்லா வெந்து நல்ல மிக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா அரைச்சு எடுக்க போகிறோம். பாருங்க, இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். பாருங்க, இப்போ நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். இதை இப்போ நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். பாருங்க, நம்ம அரைச்ச மிக்ஸை வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச கஸ்தூரி மெத்தியையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நமக்கு டேஸ்டியான பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் அதுக்கு மேலேயே நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பட்டர் சிக்கன் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.